ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லட்சுமி சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா மழையில் ஃபுல்லாக நனைஞ்சி எனக்குமே கோல்டு பிடிச்சிக்கிச்சு. இப்போ பாருங்கள், நர்சரி ஹோல்சேல் நர்சரியில் போயிட்டு நிறைய ஃப்ளவர் கலெக்ஷன்லாம் நிறைய பண்ணிட்டு வந்தேன். ரொம்பவே அழகாக இருந்தது. இந்த செடி பார்த்திங்கன்னா சீசன் டயத்துக்கு தான் பூக்கும். இருந்தாலுமே பார்க்க அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு இதில் ஒரு 8 கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேட்டக்ஸ் இது பார்த்திங்கன்னா எல்லாமே 250, 200, 180 அந்த மாதிரி தான். இதெல்லாம் நான் வாங்க மாட்டேன். ஆனால் வர்றவங்க இது கேட்குறாங்கன்னு சொல்லிவிட்டு இது சரி ஓகே, இதுவுமே கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு இதுவுமே வாங்கிட்டு வந்தேன். இதுலேயுமே ஃப்ளவர் வருதுங்க. இந்த கள்ளி செடியிலையுமே பார்த்திங்கன்னா ஃப்ளவர் வருது. பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. எல்லாமே பார்த்திங்கனாக்கா கச்சன்னு அப்படியே போட்டு வச்சுருக்கேன். இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். அதே மாதிரியே அள்ளியும் பார்த்திங்கன்னா நல்லா பூக்கும். 3 கலர்லேயுமே அப்பப்போ சூப்பராக அழகாக வெள்ளை, வயலட்டு, பிங்க்கு எல்லாமே அழகாக பூத்து இருக்கும். நான் அப்பப்போ உரமும் கொடுப்பேன். நமக்கு அதுக்கான டைமே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். புதுசாக கொஞ்சம் செடி வாங்கிட்டு வர்றது, அது சேல்ஸ் ஆகிடும். திரும்ப போயிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு திரும்ப அடுக்கிறது, திரும்ப அதுவுமே சேல்ஸ் ஆகிடும். இப்படியே தான் போயிட்டுருக்கு. நான் ஆரம்பித்தேன். ஏன்னா நான் மாடியில் நிறைய செடி வச்சுருந்தேன். அது ஃபுல்லாக மாடியில் இவ்வளோ வெயிட்டு ஏற்றுறோமேன்னு சொல்லிட்டு தான் நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இடம் சும்மா தானே இருக்குது. மேலே இருந்து பாதி செடி எடுத்துகிட்டு கீழே ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது சின்னதாக நம்ம வீட்டு தோட்டமாகி வைக்கலாம். ஒரு பூவோ காய்கறியோ நம்ம வச்சோன்னாக்கா பூ பூஜைக்கு எடுத்துக்கலாம், காய்கறி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்கிற மைண்ட் செட்டில் தான் நம்ம ஆப்போசிட்டில் ஸ்டார்ட் பண்ணேன். அது பார்த்திங்கன்னா போகிறவங்க வர்றவங்க எல்லாருமே நிறையா பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன நர்சரியா, இல்லை வீட்டு யூஸ்க்கு வச்சிட்ருக்கீங்களா, இந்த செடி கொடுக்குறீங்களா, சேல்ஸுக்கு கொடுக்குறீங்களான்னு கேட்கும்போது சரி ஓகே, இது நர்சரியாக கன்வெர்ட் பண்ணலான்ட்டு அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆனது தான் இந்த நர்சரி. இப்போ பார்த்திங்கனாக்கா சூப்பராக போயிட்டுருக்கு. மந்த்லி பார்த்திங்கன்னா 40,000, 30,000 அந்த மாதிரி சேல்ஸ் ஆகுது. ஓரளவு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா வச்ச புதுசுலேயே இவ்வளோ சேல்ஸ் ஆகுதே. நான் இதெல்லாம் எங்கள் மெயின் ரோடு கூட கிடையாது. ஆனாலுமே நல்லா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, காசா கிராண்டு அந்த மாதிரி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டெல்லாம் நம்ம வீட்டை சுற்றி இருக்குது. எங்கள் வீட்டில் தான் சொல்லுவாங்க, நீ கார்டனை குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்க, இதுக்கே நெற்பவளம் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா கருமஞ்சள் இந்த மாதிரி வெரைட்டியாக நம்ம பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஏன்னா நான் கார்டனில் நிறைய மூலிகை செடி தான் அதிகமாக வச்சுருக்கேன். எனக்கு இந்த ஒரு கலெக்ஷன் எனக்கு மூலிகை மேலே தான் கலெக்ஷன். அளவுக்கு அதிகமான காதல். இது மாயன்கீரை, முள்முருங்கை, இது பார்த்தீங்கன்னாக்கா நான் பழைய வீடியோலலாம் சொல்லியிருப்பேன். எனக்கு கார்டன் கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி நிறையா பூக்களோடு இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா மூலிகை செடி மட்டும் இல்லாமல் ஃப்ளவர் செடியுமே நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வைப்பேன். ஆனால் கலெக்ட் பண்ணி வச்சாலுமே அப்பப்போ பார்த்திங்கன்னா 4 பிளான்ட் எது எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறையா பூக்கும், ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த செடி சேல்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப அதே பிளான்ட்டு நான் வாங்கிட்டு திரும்ப 3 மாதம் தண்ணி ஊற்றி வளர்க்குறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் வளர்ந்த பிளான்ட்டு நம்ம வாங்கினாலும் ரேட்டு ஜாஸ்தி கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது. இதெல்லாம் கள்ளி செடி. ஆனாலும் எவ்வளோ அழகாக பிங்க்கு, எல்லோன்னு பூத்துருக்கு பாருங்கள். இதுவுமே இன்டோர் பிளான்ட்டு. இது எல்லாமே இன்டோர் பிளான்ட்டு. இன்டோர்லேயும் வைக்கலாம், அவுட்டோர்லேயும் வைக்கலாம். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும்.
இந்த லீஃப் ரோஸ்மேரி தான் பிளான்ட்டு எவ்வளோ பெருசாக ஹைட்டாக வந்திருக்கு பாருங்கள், 2 அடி கிட்ட வளர்ந்துருக்கு. இதுவுமே ஹோல்சேல் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான். இது கோழி கொண்டை. இது ஒரு கலரு, ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. இது அப்பப்போ பார்த்திங்கன்னா அழகாக அடுக்கி வைக்கணுமேனு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக அடுக்கி வச்சுருக்கேன். 4 லேயர் கல் நானே வச்சு முடிஞ்ச வரைக்கும் கீழே பாம்பு வராமல் இருக்கணுமேனு மேலே ஹேங்கிங்கில் நிறையா மாட்டி வச்சுருப்பேன். நிறையா டிஃப்ரெண்ட்டு அடினியமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து அந்த 10 மணிப்பூ அந்த அந்த செடியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஹேங்கிங்கில் வச்சிட்டேன். இது வந்து பார்த்திங்கனாக்கா சேஞ்சிங் ரோஸு. இது மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் பூக்கும், அப்புறம் ஈவினிங் பிங்க் கலர் ஆகிருக்கும். இது மைசூர் மல்லி. இதுவுமே வந்து நல்லா வாசனை ரொம்ப அதிகமாக இருக்கும். மல்லியை விட 100 மடங்கு அவ்வளோ வாசனையாக இருக்கும். இது பூக்கும் போதே நம்ம தோட்டம் அவ்வளோ வாசனை. எனக்கு வந்து இந்த மாதிரி வச்சுருக்கோமே பாம்பு, ஏன்னா எங்கள் வீட்டில் சும்மாவே நல்ல பாம்புன்னா 4000 குட்டி போடும். இது வேறு செடியை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கிறேன். என்ன ஆக போதோன்னு எனக்கு பயம்தான். நம்ம வீட்லேயும் சரி, பக்கத்தில் எல்லார் வீட்லேயும் சரி, செடி நிறையா வச்சுருக்கிறனால பாம்பு, நல்ல பாம்பாக இருக்கட்டும், கட்டு விரியனாக இருக்கட்டும், ஏன் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ளவங்க, அதாவது ஒரு பக்கத்து தெருவில் நல்ல பாம்பு கடித்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் சீரியஸ் ஆகிட்டு பொழைக்க வைக்க முடியலன்ட்டாங்க. அந்த மாதிரிலாம் வந்து இப்போ நடக்குது. அதனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சரி இருக்கிறது கொஞ்சம் லைஃபு, அதை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம அந்த பயத்தெல்லாம் ஓரம் கட்டிட்டு இந்த செடிகளில் வச்சு வளர்த்திட்ருக்குறோம். முக்கால்வாசி பார்த்திங்கன்னா ஹேங்கிங்லேயே தான் வச்சுருப்பேன். ஏன்னா பயம், அந்த படர்ற மாதிரி இருக்கிற செடிங்கள்லாம் ஹேங்கிங்கில் வச்சுருப்பேன். இந்த மாதிரி பாட்டில் வைக்கிற அந்த இன்டோர் பிளான்ட்டு எல்லாமே வந்து அந்த க்ரீன் நெட் இருக்கும். பாதி க்ரீன் நெட் போட்டிருப்பேன், பாதி க்ரீன் நெட் போடாமல் வச்சுருப்பேன். இன்டோர் பிளான்ட் எல்லாமே வந்து க்ரீன் நெட்டுக்குள்ளே இருக்கும். அவுடோர் பிளான்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா வெயிலில் படுற மாதிரி இருக்கும். இந்த தொட்டியுமே டிஃப்ரெண்ட்டாக கலெக்ட் பண்ணி அதில் என்னென்ன செடி வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சிட்ருக்கிறேன். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம யூடியூப்பில் சென்னையில் இருக்கிறவங்களும் கொஞ்சம் பேர் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அதாவது ஃபோன் நம்பரு, புதுசாக நர்சரி வச்சுருக்கீங்கள்ல, அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனவங்களும் இருக்காங்க. அதே நேரம் ஆன்லைனில் எனக்கு இப்போ அனுப்புறதுக்கு, ஏன்னா இதுவே வந்து நம்ம கார்டன் ரெடி பண்ணுறது, இங்கே சேல்ஸ் பண்ணுறதே வந்து நம்மளால் பார்க்க முடியல. இந்த மாதிரி பிளான்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரேட் கம்மியாக தான், மற்ற நர்சரியில் காட்டிலும் கம்மியாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். கலெக்ஷனும் ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது. நம்ம குரூப் நண்பர்களாக இருந்தாலும் சரி, சென்னையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பெருசாக சென்னையில் இருக்கிறவங்க மட்டும் சென்னையில் இருந்தாங்கன்னா விசிட் பண்ணுங்கள். நம்ம ஏரியாவில் இருக்கிற